உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோனது வாழ்க்கை சிறப்பாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கை சிறப்பாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக வியாதிபாத நாம யோகம். 27 நாம யோகங்கள் இருக்கு. அதுல குறிப்பா இந்த வியாதிபாத நாம யோகம் வர நாள் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அப்போ அந்த வியாதிபாத நாம யோகத்துல நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த கர்ம நட்சத்திரத்தில் வரக்கூடிய பின்விளை குறைவும், அந்த கருமா குறையும். அந்த வியாதிபாத நாம யோகத்தினின்று 3 நபர்கள் அல்லது 5 அல்லது 7 நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். அல்லது அனாதை ஆசிரமங்கள் சென்று அந்த வியாதிபாத நாம யோகத்தன்று நீங்க அன்னதானம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கர்ம வினை குறையும். வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வைத்திரி நாம யோகம். இந்த வைத்திரி நாம யோகத்தன்று நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். வியாதிபாத நாம யோகத்து போலதான் வைத்திரி நாம யோகமும். அப்போ அந்த வைத்திரி நாம யோகத்தை வரனால நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதனால நீங்க வைத்திரி நாம யோகத்தன்று அன்னதானம் செய்யுங்க. அநாதாசிரமம் இருந்தால் கூட முடிந்தால் அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அமாவாசை அன்று. இந்த அமாவாசை அன்னைக்கும் நீங்க அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது துளசி செடி. இந்த ஒரு வீட்டில் துளசி செடி வளர்த்துனீங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா அந்த வீட்டில் கிடைக்கும். அந்த வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் கூட வெளியே போயிடும். அதே மாதிரி உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த துளசி செடி வளர்த்துவாங்க. அந்த செடி பாத்தீங்கன்னா வாடி போயிருக்கும், செடி இறந்து கூட போயிருக்கும். அதனால் கண்டிப்பா அந்த செடி அங்க வளர்த்தக்கூடாது. ஒரு வீட்டுல எந்த செடிகளாவது வளர்த்தி அது இறந்துருச்சுன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா அந்த செடி அங்க இருந்தா துர்சக்திகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் எக்கார்ந்து கொண்டு உங்க வீட்டில் ஒரு செடி வளர்த்தி இறந்துருச்சுன்னா அந்த செடியை நீங்க அப்புறப்படுத்திடுங்க. ஒரு வீட்டில் துளசி செடி வளர்த்தும் போது அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். அதே மாதிரி எங்கேயாவது வெளியில போறனா கூட நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா அந்த துளசிய 2 பிச்சு வாயில மென்னு போட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு போற காரியம் சக்சஸ் ஆகும். அடுத்தத பாத்தீங்கன்னா எறும்பு புற்றுக்கு தீனி போடுவது. அதாவது எறும்பு புற்றுக்கு உணவு அளிச்சீங்கன்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். குறிப்பா அந்த எறும்பு புற்றுக்கு நீங்க பச்சரிசி குண்டு வெல்லம் கலந்து நீங்க போடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பசுமாட்டுக்கு உணவு அளிப்பது. வெள்ளிக்கிழமை அகத்துக்கீரை ஸ்ரீன் 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 சொல்லிட்டு முடிந்தால் 9 முறை அல்லது 77 முறை நீங்க சொல்லிட்டு அந்த அகத்திக்கீரை கொடுக்கும் பொழுது
உங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததை பார்க்க போனீங்கன்னா 3ஆம் பிறை பார்ப்பது. இந்த 3ஆம் பிறை பார்த்தா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும், புகழ் கிடைக்கும். அதனால இந்த 3ஆம் பிறைய கம்பல்சரி நீங்க பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா யானைக்கு உணவளிப்பது. வியாழக்கிழமை யானைக்கு உணவளிங்க. யானைக்கு உணவு அளித்தீங்கன்னா குரு பகவானுக்கு உணவு அளிப்பதா அர்த்தம். ஏன்னா குருனா நமக்கு பணம், அதே குருனா நமக்கு மூளை குறிக்கக்கூடிய கிரகம் தான் குரு. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் சரியாக நம்ம எடுப்போம். அதனால நீங்க யானைக்கு உணவளிங்க. அடுத்தது பறவை. பறவைக்கு புதன்கிழமை நாள உணவளிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா புதன்கிழமை அளிப்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் புதன்கிழமை கம்பல்சரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய புறாவுக்கு அல்லது குருவிகளுக்கு நீங்க உணவளிங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததை பார்க்க போறீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் உங்க வீட்டு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. கண்டிப்பா அந்த வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். ஒரு தொழில் செய்து வரீங்க, ஒரு வியாபாரம் செய்து வரீங்கன்னா அந்த ஸ்தலத்துல நீங்க வெள்ளிக்கிழமை ராகு காலங்களிலே மகாலட்சுமி பூஜை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததை பார்த்து போனீங்கன்னா நவதானியங்கள். இந்த நவதானியங்கள் அரைச்சி வெள்ளிக்கிழமை காலையில நீங்க மாட்டுக்கு உணவளிங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வியாழக்கிழமை இரவிலே நீங்க ஊற வச்சிருங்க நவதானியத்தை. வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு நீங்க அரைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கொடுங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், உங்கள் கருமாக்கள் எரிக்கப்படும். கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி செய்து 9 கிரகங்கள் குறைந்த டிகிரியில் இருக்கா, முடக்கம் ஆயிருக்கா, அல்ல திதிசூனியம் ஆயிருக்கா, கிரகம் 6, 8, 12 மறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து சில எளிய பரிகாரங்கள், வாழ்வில் பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு முழுமையாக வெற்றி கிடைக்கும், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க. சரிங்களா? நன்றி. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பர் இருக்கு. நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.